ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான மட்டன் ரோகன் ஜோஷ் பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3லேருந்து 4 வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்ட்டா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 4, 5 வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 3 பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கரை மூடிட்டு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு நான் எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 8 விசில் விட்டு அது ப்ரெஷர் குக் ஆகிட்ட பிறகு ஸ்டீம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து நான் இன்றைக்கி கடுகு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்க்கு கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் அந்த மட்டன் பீசஸ் மட்டும் எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். நம்ம 6லேருந்து 8 விசில் விட்டதுனால 80% வரைக்கும் நல்லா மட்டன் வந்து குக் ஆகிருக்கும். மீத 10% வந்து நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்ணி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச ஸ்டாக் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணி இன்னொரு 10% வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இந்த டிஷ்க்கு வந்து சோம்பு பவுடர் அண்ட் இஞ்சி பவுடர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் சோம்பு வந்து இடித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்கும் மட்டனும் நல்லா பிளெண்ட் ஆகி அந்த ஜூஸ் எல்லாமே இறங்குற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு திக்கான தயிரை நல்லா அடித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து பிரிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். அதோடு நல்லா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பவுடர், ஜிஞ்சர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வாசனைக்காக கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட ஸ்டாக் அண்ட் மட்டன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இது வந்து ரைஸ்க்கு, புலாவ், சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மட்டன் ரோகன் ஜோஷ் ரெடி. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.